புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 69.72 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் குறைந்த அளவிலேயே வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளாக கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. சுமார் 72% வரை வாக்குகள் பதிவாகி இருப்பதாக மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அன்றைய தினம் இரவில் தெரிவித்திருந்தார். இருப்பினும் சரியான வாக்குப்பதிவு விவரங்கள் வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் வாக்குப்பதிவு விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தமாக 69.72 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.20 விழுக்காடும், அதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் 79.21 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதேபோல் நாமக்கல் தொகுதியில் 78.21, சேலத்தில் 78.16, பெரம்பலூரில் 77.43 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச அளவாக மத்திய சென்னையில் 53.96, தென் சென்னையில் 54.17 மற்றும் வட சென்னையில் 60.11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 60.25 விழுக்காட்டுடன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் 62.4 விழுக்காட்டுடன் மதுரை தொகுதியும் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.